இப்போ பிரேக்கப் அப்படின்னா, அது ஒரு காதலுக்கு மட்டும் கிடையாது. நெறைய உறவுகள் நம்ம காதல்ங்கிறது ஒரு உறவு. அப்புறம் வந்து அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, அப்ப சித்தப்பா, பெரியப்பா இப்படி ஒவ்வொரு உறவுலயும் நமக்கு ஒரு ஒரு உறவுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். உங்களுக்கு 2, 3 மாமா இருக்கலாம். அ அப்ப ஆனா ஏதாவது ஒரு மாமாவுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அவங்ககிட்ட ஆர்வம் காட்டணும். ஒரு பாசமா இருக்கணும். எல்லா மாமாகிட்டயும் ஒரே மாரி பழகக்கூடாது. அது பாசம் கிடையாது. யாராவது ஒருத்தர்ட்ட பாசமா இருக்கணும். ரொம்ப ஆர்வமா இருக்கணும். மத்தவங்கட்ட போய் சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்பதான் அந்த மாமாவுக்கு பெருமை. அடடா! இத்தன மாமா இருக்கிறாங்க. ஆனா நம்மகிட்ட தான் இவங்க பாசமா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி பெருமை. அதுபோல உனக்கு 4, 5 சித்தப்பா இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு சித்தப்பா கிட்ட தான் நீ வந்து ஆர்வமா இருக்கணும், பாசமா இருக்கணும். மத்தவங்ககிட்ட ம் ஒரு அளவான இதோட விலகி இருக்கணும். அதுபோல இப்போ பல பெண்கள் இருக்கலாம். ஆனா ஒரு பெண்கிட்ட தானே நீ மனைவிங்க காதலி, இவ தான் எனக்கு காதலி. அதுதானே அந்த காதலிக்கு பெருமை. நெறைய பெண்கள் எல்லா பெண்கள்ட்டயும் ஒரே மாரி காதலிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுபோல தாத்தா கிட்ட தாத்தான்னா நெறைய தாத்தா உனக்கு இருக்கலாம். ஆனா ஒரு தாத்தா கிட்ட தான் 2, 3 தாத்தா உனக்கு இருக்கலாம். ஆனா ஒரு தாத்தா கிட்ட தான் உனக்கு பிடிச்ச தாத்தா யாரு? அப்படின்னு பார்த்து, அந்த தாத்தா கிட்ட நீ உண்மையா இருக்கணும், பாசமா இருக்கணும். அதுதான் அந்த தாத்தாவுக்கு பெருமை. நம்ம ஏன் அந்த உறவுக்கு பெருமையா இருக்கும்? உண்மைத்தன்மை இல்ல அப்படின்னா, அங்க அன்பு இல்ல, பெருமை இல்ல. இப்ப 2, 3 பொண்டாட்டி கட்டினா அந்த வீட்ல வந்து அது வந்து தப்பான விஷயம். அது எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பெருமை தான் அன்பு. அன்புங்கிறது என்னது? அன்பு மூலமா ஒருத்தர் நமக்கு உண்மையா இருக்கும்போது நமக்கு பெருமையா இருக்கு. அந்த பெருமை தான் அன்பு. நீ உண்மையா இல்ல அப்படின்னா, அங்க அன்பே இல்ல, பெருமையே இல்ல, சிறுமை தான் இருக்கு. இப்ப 2, 3 பொண்டாட்டி இருக்கும்போது 2, 3 பொண்டாட்டிக்கு இவன் உண்மையா இருக்கான் அப்படின்னா, அங்க அன்பே கிடையாது. அங்க பெருமையே இல்ல. இத்தன பெண்கள் அ இருந்தும் இவன் வந்து என்ன தான் பொண்டாட்டியா தேர்ந்தெடுத்துக்கிறான். என்னைய தான் காதலிக்கிறான். என்ன மட்டும் தான் காதலிக்கிறான். அதுதான் பெருமை. அதுதான் அன்பு. அந்த மாரி உறவுகள் ஒவ்வொரு உறவுக்கும் நீ அண்ணன் 2, 3 அண்ணன் இருக்கலாம். ஒரு அண்ணன்கிட்ட தான் நீ வந்து ரொம்ப பாசமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதுபோல அக்கா இருக்கலாம். 2, 3 அக்கா இருக்கலாம் உனக்கு. நெறைய அக்கா இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு அக்கா கிட்ட தான் நீ பாசமா இருக்கணும். உண்மையா இருக்கணும். அது எப்படின்னா, ஒரு கணவன், மனைவி எப்படி உண்மையா இருக்காங்களோ, அதுபோல. ஒரு அக்காங்கிற உறவை அடிப்படையாகக் கொண்டு, ஒரு அக்கா கிட்ட தான் உனக்கு 2, 3 அக்கா இருக்கலாம். ஆனா, உனக்கு எந்த அக்கா தேவை? எந்த அக்கா உனக்கு புடிச்சிருக்கு? அந்த அக்கா கிட்ட நீ பாசமா இரு. உண்மையா இரு. உனக்கு நீ உண்மையா இரு. உனக்கு என்ன புடிச்சிருக்கு? ஐயோ! அப்ப அந்த அக்கா வருத்தப்படுவாங்களே! அவங்கள பத்தி கவலைப்படாத. உனக்கு எது சந்தோஷமா இருக்கு? எது வந்து பெருமையா இருக்கு? யார உனக்கு பிடிச்சிருக்கு? அந்த அக்கா கிட்ட நீ உண்மையா இரு. இந்த மாரி உறவுகள்ல வந்து இப்படி நம்ம ஒவ்வொரு உறவு உனக்கு வந்து மனைவி இருக்காங்கப்பா. உனக்கு அக்கா இருக்காங்களா? இருக்காங்க. ஊர்ல இருக்காங்க. டெய்லி பேசுறியா? பேசுறதே கிடையாது. அப்போ எந்த அக்காகிட்டயுமே நீ பேசுறது கிடையாதா? இல்ல. அப்படின்னா நீ வந்து அந்த உறவே உனக்கு இல்ல. அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு ஒரு அக்கா. என்னுடைய அக்கா அப்படின்னு சொன்னா, எனக்கு பிடிச்ச அக்கான்னா ஒரு அக்காவ நீ சொல்லணும். உனக்கு இருக்கணும். எப்படி உனக்கு ஒரு மனைவி இருக்காங்களோ, அதுபோல ஒரு அக்கா எனக்கு இருக்காங்கன்னு சொல்லணும். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். 2, 3 அண்ணன் இருக்கான். உனக்கு ஒரு பாசமா பிடிச்ச அண்ணன், தினமும் பேசுற அண்ணன் உனக்கு இருக்கணும். இல்ல எனக்கு மனைவி மட்டும் தான் இருக்காங்க. பிள்ளைகள் மட்டும் தான் இருக்காங்க. அண்ணன் அப்படிலாம் யார்ட்டயும் நான் பேசுறதில்ல. அப்பா அப்படின்னு யார்ட்டயும் நான் பேசுறதில்ல. தாத்தான்னு சொல்லிட்டு நான் யார்ட்டயும் பேசுறேன். 2, 3 தாத்தா இருக்காங்க. நான் பேசுறதில்ல. பாட்டி இருக்காங்க 2, 3 பேர். ஆனா நாங்க பேசுறதில்ல அப்படின்னா, உனக்கு உறவுகள் இல்லன்னா, நீ தனியா இருக்க அப்படின்னு தான் அர்த்தம். எனக்கு மனைவி மட்டும் தான் இருக்க அப்படிங்கிற மாரி தான். நீ அதுவும் தனிமை தான். இல்ல எனக்கு மனைவி மட்டுமே வேற எந்த உறவும் தேவையில்ல. அப்படி நாம வந்து நமது தேவைகள் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம். உறவை அடிப்படையாகக் கொண்டு நம்முடைய தேவைகள் என்ன என்பதே தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில ஒரு உறவு இப்போ வந்து ஒரு 2, 3 தாத்தா இருக்காங்க. அதுல ஒரு தாத்தா கிட்ட நீ பழகுற, பேசுற, உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவருக்கு நீ உண்மையா இருக்க. தாத்தாங்கிற வகையில அவர்ட்ட நீ அதிகமா பேசுற, பழகுற. அதே நேரத்தில இன்னொரு தாத்தாவ பார்க்குற. அப்ப இந்த தாத்தாவ விட அந்த தாத்தா உனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னா, அந்த தாத்தாவ நீ பிரேக்கப் பண்ணிடணும். பிரேக்கப் பண்ணிட்டு அந்த தாத்தா கிட்ட போயிரணும். அந்த தாத்தா கிட்ட பழகிடணும். தாத்தாங்கிற உறவை அடிப்படையாகக் கொண்டு, இந்த தாத்தாவ விட அந்த தாத்தா உனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா, நீ அந்த தாத்தா கிட்ட போயிரு. அந்த தாத்தாவுக்கு அப்புறமா உண்மையா இருக்கணும். இந்த தாத்தா கிட்ட உண்மை தன்மையை ஈடுபாடை தவிர்த்து விட வேண்டும். அது மாரி 2, 3 அக்கா இருக்காங்கப்பா. உனக்கு ஒரு அக்கா கிட்ட நீ உண்மையா இருக்கிற. இப்போ ஒரு புது அக்காவ நீ பார்க்குற. பக்கத்து வீட்லயோ அல்லது அடுத்த தெருவுலயோ, புது அக்காகள நீ புதுசா அக்காங்கிற ஒரு உறவு உனக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது,
அந்த உறவு உனக்கு இன்னும் அழகா இருக்கு, இன்னும் புடிச்சிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு அக்கா பழகிட்டு இருப்பல்ல, பேசிட்டு இருப்பல்ல, அந்த அக்காவோட உறவ பிரேக்கப் பண்ணிடு. பிரேக்கப் பண்ணிட்டு, புதிய அக்காகிட்ட போயிடு. புதிய அக்காகிட்ட பழக ஆரம்பிச்சிரு. இந்த மாரி அ அப்பதான் அந்த அக்காகிட்ட பழக முடியும். உண்மையா இருக்கணும். உண்மை தன்மைங்கிறது வந்து கணவன், மனைவி, காதலன், காதலன் உறவில் மட்டுமல்ல. எல்லா உறவுலயும் உண்மையா இருக்கணும். அப்பதான் அது தெரியாம நம்ம இருக்கிறோம். ஒரு கணவன் மனைவிட்ட கூட உண்மையா இருக்கணுமாங்கிற சந்தேகம் இருக்கு மனுஷங்கிட்ட. அந்த மாரி எல்லா உறவுகள்ட்டயுமே நீ உண்மையா இருக்கணும். அப்பான்னா, அப்பாவுக்கு உண்மையா இருக்கணும். அது மாரி அம்மான்னா, அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும். அது மாரி இப்ப பெரியம்மா அப்டின்னா, பெரியம்மா 2, 3 பெரியம்மா இருக்கலாம். ஏதாவது ஒரு பெரியம்மா கிட்ட நீ உண்மையா இருக்கணும். மத்த பெரியம்மா கிட்ட நீ உண்மையா இருக்கணுங்கிற உண்மையா இருக்கக்கூடாது. ஒரு பெரியம்மா கிட்ட தான் நீ ரொம்ப பாசமா இருக்கணும். ம அதேபோல புதுசா ஒரு பெரியம்மாவ நீ பார்க்குற அப்டின்னா, அவங்கள உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்டின்னா, அவங்களுக்கும் உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்டின்னா, இந்த பெரியம்மாவ நைஸா பிரேக்கப் பண்ணிட்டு அங்க போயிடு. அவங்ககிட்ட பழக ஆரம்பிச்சிரு. பேச ஆரம்பிச்சிரு. இந்த பெரியம்மா என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பையன், வேற ஒரு மகன் உறவு தேடி மகனோ, மகளோ உறவோ தேடி போவாங்க. இந்த உறவுகள்ல இப்படியெல்லாம் நடைமுறைகள் இருக்கு. இத பத்தி தெரியாம, நாம தொழில், தொழில், இயந்திர உலகம், டிவி, மொபைல் ஃபோன் இப்படியெல்லாம் விஷயமெல்லாம் இருக்கிறது தெரியாமல, உறவுல இப்படி ஒரு நடைமுறைகள்லாம் இருக்கிறது தெரியாம, எப்ப பார்த்தாலும் மொபைல் ஃபோன், டிவி, தொழிலு, பணம், ஆடம்பரம், சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அலையிறோம். இந்த உறவுகளில் உள்ள இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் இருப்பது நமக்கு தெரியாமல் செய்ததற்கு காரணமே இந்த உணவு தான் காரணம். நீங்க பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால், அப்பதான் இந்த உறவுகள் உங்களுக்கு பெருசா தெரியும். நீங்க வந்து சமைச்சு சமைச்சு சோறு, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர்ன்னு சாப்பிடுறீங்களா? அது உங்களுடைய பார்வையை கெடுத்து விட்டது. உங்களுடைய உணர்ச்சிகளை கெடுத்து விட்டது. உறவு மீதான ஆர்வத்தை தடுத்து விட்டது. உறவுகளே தப்பா பார்க்க வைத்து விட்டது. அதனால தான் தப்பு தப்பா மனிதர்களே மனிதர்களாக பார்க்காமல் அடிமைகளாக பார்க்கிற அந்த பார்வை வந்தது காரணமே இந்த உணவு தான் காரணம். உணவை மாற்றி பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது தான் மனிதர்கள் உறவுகளை கொண்டாடுவார்கள். உறவுகளில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வார்கள்.